தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 10 மற்றும் 25 முதல் 30. குறிப்பாக 30வது வாக்கியம். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. அவர் இயேசுடைய நேரம் வராத காரணத்தினால் யாரும் அவரை தொட முடியவில்லை. எல்லாம் தெரிந்திருந்த போதிலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதே மாதிரிதான் இதோ நமக்கு ஒரு நேரம் ஒன்று உண்டு. தெய்வம் அனுமதிக்காமல் ஒரு நாளும் நம்மேல் எந்த ஒரு அதிகாரம் செலுத்த முடியாது. நம்ம மேலே உடலை தொடுவதற்கோ எதுவும் கிடையாது. இறைவன் அனுமதிக்காமல் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அப்படி என்றால் இறைவனை மன்றாடுவோம். ஆண்டவரே, நீ அறியாமல் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது. என்ன நடந்தாலும் சரி, அது நீ அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அது நான் எப்படி அதை புரிந்து கொண்டு அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்ற ஆண்டு வரிசையில் கொண்டு நம்ம மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, தெய்வம் அறிந்து கொண்டிருக்கின்றார். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் தெய்வம் அறிகின்றார். அப்படி என்றால் அது நல்லது நடக்கிறது என்றால் நன்மைக்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். கெட்டது ஏதோ நம்முடைய வாழ்க்கை நடக்குது என்றால் ஏதோ நன்மைக்கு தெய்வம் அது கொண்டு போகிறார் என்ற உணர்வு கொண்டு வருவோம். 2வது எச்சரிக்கை. இனி முதல் இந்த கெடுதல் வராமல் இருப்பதற்கு என்ன வழிகள், எதெல்லாம் இந்த கெடுதல் வந்தது என்பதை தெய்வம் வெளிப்படுத்துவார். அப்போ அதற்கு இனி அது வராமல் இருப்பதற்கு வேண்டிய வழிகளை கண்டுபிடிச்சு கொண்டு நன்மையான பாதையில், நேரிய பாதையில் நடக்க நாம் முயற்சியிருப்போம். தெய்வம் இதை நமக்கு எச்சரிக்கையும் தருகின்றார். அதே சமயத்தில் நம்மை உயர்த்தும் என்றார். எல்லா ஆபத்திலிருந்தும் தெய்வம் காப்பாற்றுவார். காரணம், அவர் நன்மைக்கு மட்டுமே உருவான தெய்வம், நன்மை மட்டுமே உருவான தெய்வம், நன்மை மட்டுமே செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, தெய்வம் அது அத்தனையும் நன்மையாக மாற்றுவார். இறைசனில் மூலியம் விட்டு கொடுத்து கொண்டு மன்றாடுவோம். நன்மை மட்டும் செய்கிற தெய்வமே, நன்மையின் உறைவிடமாக இருக்கிற தெய்வமே, என் வாழ்க்கையில் எவ்வளவு கெடுதல் வந்தாலும் நன்மையாக மாற்றுகின்றவரே, நானுமே ஆராதிக்கின்றேன். இது இந்த நாட்களில் நான் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல சவால்கள், அது அத்தனையும் நன்மையாக மாற்றியல்ல. எல்லாம் இல்லை இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.